ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்களாக்க யூடியூப்லன்னு தெரியல, ஃபேஸ்புக்குன்னு தெரியல, நிறையா ஊடகத்தில் வந்துருச்சு. ஒரு மனைவி கணவனுக்கு தெரியாமல் இன்னொருத்தர் கூட இருக்கிறத பார்த்துட்டாரு. நீங்கள் ஊடகத்திலலாம் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த மாதிரிலாம் தவறுகள் செய்கிறீங்க? இப்போ அந்த குடும்பம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்களா? முடியாது, அவ்வளோதான். அதனால இந்த மாதிரி தவறுகள்லாம் பெண்களும் செய்யாதீங்க, ஆண்களும் செய்யாதீங்க. கணவன்மார்கள் மனைவிக்கு துரோகம் செய்வதும், மனைவிமார்கள் கணவனுக்கு துரோகம் பண்றதும், இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஏசாங்க இங்கே கிடைக்கிறது அங்கேயும், அங்கே கிடைக்கிறது இங்கேயும். இது போல ஏன் தவறு செய்றீங்க? இதனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிடுது, குடும்பமே சின்னாபின்னம் ஆயிடுது. அதனால இந்த பதிவு பார்க்குறீங்க, இந்த மாதிரி இந்த உறவுலாம் வேண்டாம், நேர்மையா இருங்க. இருப்பது சில காலம், 1000 வருஷமா இருக்க போறோம். இருப்பது சில காலம். ஏன் இந்த மாதிரிலாம் தவறு செய்றீங்க? ஆம்பளைக்கும் அறிவு இல்லை, பொம்பளைக்கும் அறிவு இல்லை. உலகத்துல நிறையா பிரச்சனை இதனாலே தான் குடும்பம் கலைஞ்சு போயிருது. இதை நான் ஏன் சொல்றேன்னாக்கா, அந்த ஊடகத்துல இந்த பதிவு பார்த்தேன் பார்த்தீங்களா, ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. கணவன் மனைவிங்கிறது நெகமும் சதையும் போல இருக்கணும். புனிதமானது, மங்களகரமானது, தெய்வீகமானது. அதாவது இன்னொன்று சொல்றேன், இந்த மாங்கல்யங்கிறது எவ்வளோ மங்களகரமானது, புனிதமானது, தெய்வீகமானது தெரியுமா? அதாவது இந்த 38 முக்கோடி தேவர்கள் சாட்சியாகும் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து உங்க சொந்த பந்தெல்லாம் கூப்பிட்டு அர்ச்சனை போட்டு உங்களை ஆசீர்வாதிக்கிறாங்க. அந்த மணமகன் தாலியை 3 முடிச்சு போடுறான். அந்த மங்களகரமான தாலியை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தனை சுமக்கிறீங்களே, கணவனை தவிர்த்து, இதெல்லாம் முறையா? அதே மாதிரி ஆண்களுக்கு இதே மாதிரி தான். இந்த மாதிரிலாம் செய்றீங்களா? முறையா? சொல்லுங்க பார்க்கலாம். இது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது இந்த மாதிரி தவறு செய்கிறவங்கள இந்த மாங்கல்யம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, தாலியை மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த தவறு செய்கிறவங்களுக்கு அந்த மாங்கல்யமே தாலியை உங்களை எரிச்சிருமா. இன்றைக்கு நல்லா தான் இருக்கும், போக போக உங்கள் 2 பேர்த்துமே அந்த தாலி எரிக்கும். இது சத்தியம், உண்மை. இது போல பல தவறுகள் நடந்து குடும்பத்தை சீரழிச்சுக்காதீங்க. நேர்மையா இருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருங்க. புரியுதா மக்களே? இந்த மாதிரி தவறுகள் இனி வேண்டாம். இந்த பதிவு பார்க்குறீங்க, இதுக்கு மேலா திருந்தி ஒழுக்க முறையா இருங்க. பெண்களும் ஆகட்டும், ஆண்களுக்கு 2 பேர்த்துக்குமே அறிவுரை சொல்றேன். பார்த்து பத்திரமா இருங்க. குடும்பம் சீரழியுது, நல்லா கெட்டு போய் கிடக்குது. ஓம் நமச்சிவாயா.